இப்போ ஒரு பேரை நான் சொல்லட்டுமா? Can I share the name God has given me? ஆண்டவர் அவருடைய பேர் பெட் நேம் நிக் நேம் சொன்னார், பென்னி. Nickname is Benny. Is there any Benny here? Is there any Benny? கை தட்டுங்க. Another Benny is there at the back. Benny, two Bennys. No, நான் சொல்ற பென்னி சுரேஷ் கூட. Okay, the Benny I am saying has another name called Suresh with him. கை தட்டுங்க. Yes, Benny Suresh. அப்ப ரெண்டு பென்னிக்கு வித்தியாசம் தெரியுதா? Do you see the difference between two Bennys? அப்ப நான் சொல்ற பென்னிக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. God gave me a special day for this Benny. அவர் 11th May. 11th May. என்ன தம்பி அன்றைக்கு? What is special about that day? பிறந்த நாள். This is called என்ன? Word of knowledge. இதுதான் அறிவை உணர்த்தும் வசனம். தம்பி, உங்களுக்குள்ள ஆழமா ஆண்டவருக்கு வைத்தியா யூஸ் பண்ணுன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கு. You have a desire to be used by God very mightily. உண்மையா? நிறைய ஆண்டவர் உங்களை ஹீலிங்ல பயன்படுத்துறார். நீங்க மினிஸ்ட்ரி பண்றீங்க. You are doing God's ministry and God is using you in the area of healings. ஆண்டவர் உங்களை அப்படி படிப்படியா தான் தூக்கி இருக்காரு. And God has lifted you up step by step. அதாவது பாவர்ட்டில இருந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு வரார். வறுமையிலிருந்து தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் ஊழியத்துல நிறைய ஹீலிங் லிட்டரலா நடந்து இருக்கிறது நிறைய. And there are a lot of healings that have happened literally in your ministry. உங்களுக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் ஊழியத்து மேல அளவுக்கு மிஞ்சி ஒரு வெறினே சொல்லலாம். உண்மையா? You have a great desire for the supernatural ministry. அவருக்கு எப்படியாவது நிறைய சூப்பர் நேச்சுரல் ஊழியம் செய்யணும்ன்ற ஆசை இருக்கு. You have a great desire to do supernatural ministry. ஆனா ஃபைனான்ஸ் உங்களுக்கு ரொம்ப தடையா இருக்கு. But you don't have much finances. உங்க நம்பினவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. Those you trusted did not help you. ஆனா ஆண்டவருக்காக நீங்க ஓடுறதுனால நிறைய அந்த பணம் கூட ஆண்டவருடைய ஊழியத்துல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது. And because you are running for God, even என்ன சொல்லுங்க தம்பி, இது உண்மையா? 100% true. Even the money is coming from God's ministry. ஆனா நீங்க நிறைய செய்ய போறீங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி தைரியம். காலே நடக்க முடியாதவன் காலை நடன்னு தூக்கி நிறுத்துவீங்க. You're going to do great things. Even the lame, you will take them by the hands and say walk. உண்மையா தம்பி? யாரோ உங்க பக்கத்துல உங்க ஊருக்காரா? ட்ரூவா? இன்னும் கூட அதிகமா நீங்க செத்தவங்களை உயிரோட எழுப்பணும்ன்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ள. You have a great desire to raise up even the dead. தம்பி, நிறைய ஹாஸ்பிடல் ஊழியத்துக்கு போங்க. Please go for hospitals and minister there. நீங்க அப்படியே ரைஸ் பண்ண போறீங்க. And you will go and raise them up. ஆண்டவர் உங்களை ஹானர் பண்ணாதவங்க எல்லாம் இப்ப ஹானர் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. And those who did not honor you will begin to honor you now. ரொம்ப க்ளோஸா ஒரு பர்சன் உங்க ரிலேட்டிவ் ரொம்ப க்ளோஸ், அவங்க மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப அப்போஸ் பண்றாங்க, சீக்கிரம் வர போறாங்க. There's someone who is very close to you, your relative. They are opposing your ministry, but they're going to come to God very soon. ரைட்டா? கை தட்டுங்க ஆண்டவருக்கு. Thank you. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு பேரை சொன்னாரு. God gave me another name. அத முதல் நேம் எனக்கு ஆண்டவர் காட்டல, ரெண்டு நேம் இருக்கு. This person has two names. God did not reveal the first name. ஆனா செகண்ட் நேம் சொன்னாரு. God told me the second name. ராணின்னு சொன்னாரு. Rani. Is there any Rani here? Any Rani here? Two Rani. இல்ல அவங்களா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஃபேஸே காட்டினாரு எனக்கு. God showed me the face. நீ இல்லம்மா, அந்த ஸ்பெக்ஸ் போட்டுருக்காங்க. Okay, God showed me the face, the person who has a spectacles. சிஸ்டர், அப்படியே டெஸ்பரேட் ஆகிற நிலைமையில நீங்க இருக்கீங்க. Okay, துவண்டு போன ஒரு நிலைமையில இருக்கீங்க. You are very desperate. ஹீரோ உயிரோட இருக்கிறார். But your hero is alive. ஆண்டவர் பயங்கரமா உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். God is going to answer your prayer in a great way. அவருடைய ஒரே தைரியத்துல தான் நீங்க உயிரோட இருக்கீங்க. You are alive only because of God. யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி உங்க தலை உயர்த்த போகிறார். And all those who look down upon you, God will lift up your head before them. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப் ஜீசஸ் தான். Your only hope is Jesus.
ஆனா அவர் நிச்சயமா உங்களை பயங்கர ஊழியக்காரியமா ஆக்க போறாரு. உங்க ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க போறாரு. உங்க உபத்திரவத்தில இருந்து பிடுங்கி எடுக்க போறாரு. God is going to redeem you from your tribulation, make you a servant of God and also answer your prayers. கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். God is going to do miracles for you. நிறைய ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துருங்க சிஸ்டர். Just spend time with God. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. Keep thanking him. ஆண்டவர் உங்களை பயங்கரமா ஆசீர்வதிக்கிறதை நீங்க சீக்கிரத்துல பார்க்க போகிறீங்க. You're going to see God blessing you very soon. உங்க சிங்கத்தின் வாயில இருந்து, கரடியின் வாயில இருந்து அந்த பாசனை ஆண்டவர் இழுக்க போகிறார். God is going to redeem that person from the mouth of the lion and from the mouth of the bear. She is crying. ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். God is going to answer you. லிட்டரலா சிங்கத்தின் வாயில, கரடி வாயில தான் இருக்காங்க. That person is in the jaws of the lion and the bear. ஆண்டவர் பிடிங்க போகிறார். God is going to pull him out. Sister, இனி rejoice in the Lord. கர்த்தருக்குள் He களிகூர்ந்திருங்கள். will fulfill all your desires. உங்கள் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். உட்காருங்க சிஸ்டர். Thank you. அதுக்கு அடுத்தது ஒரு பேர் ஆண்டவர் எனக்கு சொன்னார். God gave me another name. சொல்லலாமா? Shall I say it? Yes. எஸ்ஸா சொல்லுங்க. எஸ். கிரேஸ். Grace. இங்க ரெண்டு கிரேஸ் இருக்கீங்க. There are two people with the name Grace. எனக்கு ஆண்டவர் சொன்ன கிரேஸ் இனிஷியல் எம். The grace that God told me has an initial M. There she is. நீங்களாமா? எம்மா? M. எம். கை தட்டுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு தாகமே இல்ல உங்களுக்கு. You don't have a great thirst on God. ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். But God has chosen you. சிஸ்டர், வெளியே சொல்ல முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்வேன்னு சொல்றார். God is going to answer you for a problem that you cannot share with anyone. நீங்க தனியா கூட என்கிட்ட வாங்க, நான் I will pray for you. Even if you can come alone and meet me and I will pray for you. அவர் உங்க கூடவே இருக்கிறத ப்ரூவ் பண்ண போகிறார். He is going to prove that he is with you. சீக்கிரத்துல உங்க நெருக்கம் எல்லாம் மாற போகிறது. All your struggles will change very soon. சரி உட்காருங்க. Thank you. எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தார் ஆண்டவர். God gave me a phone number. 90 66 66 25 25 62 62 83. 83. யாருங்க உங்க போறா? ஓ, கை தட்டுங்க ஆண்டவருக்கு. உட்காருங்க brother, உட்காருங்க. சரி, மோகன்ராஜ். மோகன்ராஜ். ஓ தம்பி, you are the chosen vessel of God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ உங்களுக்கு அது தெரியல. You are not aware of that now. ஆண்டவர் உங்களை வல்லமையா கையில எடுக்க போகிறார். God is going to use you mightily. நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. You have a lot of confusion. ஃபேமிலி காஸ் அதிக குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாபம் இருந்துகிட்டே இருக்கு. There is a curse on the family, one after the other. You are seeing. ஆண்டவர் அதெல்லாம் நீங்க தான் அதுக்கெல்லாம் பதில்னு சொல்றாரு. God is saying you are the answer to remove that curse. ஆண்டவர் மேல ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்கு. You have a desire for God. Where are you coming from? பெருங்குளத்து. தம்பி, ஆண்டவர் உங்களை பயங்கரமா ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless you in a mighty way. அந்த குடும்ப சாபம் உங்களால உடைய போகிறது. And that family curse will be broken because of you. உங்க ஃபோன் நம்பர் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். God gave me your phone number. 9840 40 1842. உண்மையா தம்பி? கை தட்டுங்க ஆண்டவருக்கு. நிறைய பைபிள் வாசிங்க தம்பி. Read the Bible more. நல்ல உங்க பெருங்குடியா? அங்க இருக்கிற நல்ல ஸ்பிரிச்சுவல் என்ன இடம்? சரி, நல்ல ஸ்பிரிச்சுவல் சிச்சுவேஷன்லயே இருங்க, அந்த ஃபெலோஷிப்லயே இருங்க. Stay in a good spiritual atmosphere, fellowship. நிறைய ஆசைகள் உங்களுக்கு ஏராளமா இருக்கு. You have a lot of desires. Both உலக தேவையும் நிறைய நீங்க ஆசைப்படுறீங்க. You have a lot of worldly desires as well. ஆண்டவர் அதையும் தரப்போகிறார். God is going to give you that. ஊழியத்துல உங்களை பயன்படுத்த போகிறார். God is going to use you in the ministry.
யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்றீங்க, ஒரு பெரிய எலியேசரை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்ப. You're thinking who will help me, but God has prepared an Eliezer for you. கை தட்டுங்க ஆண்டவர். Clap your hands to give God the glory. ஆனா நான் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களை பண்ண வைக்கணுமே. தியோலா என்ன கோஆர்டினேட்டர், எவ்வளோ நேரத்துக்கு நான் முடிக்கணும்? 7க்கா 7:30யா? சொல்லுங்கம்மா. ஓ பரவாயில்லையா? சரி. வில்ஃப்ரட். Wilfred. Who is Wilfred here? யாரு Wilfred இங்க? ஓ தம்பி, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். My friend, God loves you very much. எவ்வளவு நாளைக்கு நீங்க தூரம் ஓடிக்கிட்டே இருக்கீங்களே. How long are you going to run away? தம்பி, ஃபுல் ஃபேமிலி உங்களால தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. The entire family is suffering because of you. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. God loves you very much. நிறைய டெலிவர் உங்களுக்கு ஆக, நிறைய விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும். God has to deliver you from many things. ரொம்ப நல்ல பிள்ளை. You are a good man. ஒரு பெரிய குகையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. But you are caught up in something like a cave. உங்களால அது வெளியே வர முடியல. அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது. You know it's wrong, but you're not able to walk out of it. உண்மையா தம்பி? Is it true? கர்த்தர் உங்களை பிடுங்கி எடுக்க போறார் தம்பி. God is going to deliver you. நான் ஒரு அம்மாவா சொல்றேன். And I am talking to you like a mother. எங்கேயோ போக வேண்டிய நீங்க எப்படியோ இருக்கீங்களே. You have to keep flying, but not so. உங்க வீட்லயும் எல்லாரும் உங்களை எவ்வளோ நேசிச்சு என்னவோ செய்யறாங்க. ஆனா அது ஒரு சக்சஸையும் அவங்களால பார்க்க முடியல உங்ககிட்ட. Your family loves you and tries to help you, but they are unable to succeed in that. ஒரு தவறான உறவுல போய் மாட்டிட்டீங்க தம்பி. You are caught up in a wrong relationship. அது கிறிஸ்டியன் கூட இல்ல. It's not even a Christian. ஓடி வந்துடுங்க தம்பி, ஆண்டவர் உங்களை Come back. God loves you very வாங்க much. தம்பி. Come here. வாங்க வாங்க. நான் வாங்க உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றேன். வாங்களே. Come, please come. எவ்வளோ தாளந்து உங்களுக்கு கொடுத்திருக்காரு. God has blessed you. ஆண்டவர் பார்க்கறாரு தம்பி. உங்க கண்ணீரை துடைக்க போறாரு. God is going to wipe your tears. ஒரு ஜாபும் இல்ல. இயேசுவே, இந்த மகனை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் மகன் மாதிரி நான் ட்ரீட் பண்றேன் ஆண்டவரே. Lord, I pray for him as I would for my யாரும் son. புரிஞ்சுக்கிடல. Nobody understands this. ஆண்டவரே, வெளியே வரணும்னு விரும்புறாரு, முடியல. He wants to come out but unable. நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. Bring him out, Lord. அவரை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. You love him, Lord. இல்லனா எப்பவோ மரிச்சு போயிருப்பாரு. If not, he would have died. எத்தனையோ முறை ஆண்டவரே சூசைடுக்கெல்லாம் அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கிறாரு. Lord, he has attempted suicide. ஆனா அவரை நீங்க உங்களுக்காக வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. But you have kept him for you. ஒரு பெரிய எதிர்காலத்தை மகனுக்கு தாங்க ஆண்டவரே. Bless him with a great future. ஆண்டவரே, இவரை பார்த்து கலங்குற அந்த குடும்பத்துக்கு இவரே ஆறுதலாய் மாறட்டும். Lord, let him become a comfort for the family that is grieving because of him. இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus. பொல்லாத பிசாசு. Amen. அவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற சத்துருவே விலகு. I command you to leave him. ஆசீர்வதிக்கிறேன். I bless him. I bless நல்ல him. எதிர்காலம். Let him have a great எல்லாருக்கும் future. அவர் உதவி செய்யற மாதிரி வைங்க. நீங்க செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Amen. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, சிஸ்டர் அனிதா. Anita. Oh. Yes. Where are you coming from? Oh. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். God loves you very much. பர்பஸ் உங்களுக்கு வைத்திருக்கிறார். God has a purpose in your life. உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்காரு, பெரிய எக்ஸால்டேஷன் வச்சிருக்காரு. God has got a purpose and an exaltation both for you and your husband. உங்களுக்கு நிறைய உங்களை படிக்க வைத்திருக்கிறார். You're educated. என்ன பண்றீங்கம்மா? டாக்டர். கை தட்டுங்க ஆண்டவருக்கு. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ஆண்டவருக்காக நிறைய சாதிக்க போறீங்க. You and your husband will accomplish much for God. ஆனா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு தேவை இருக்கிறது. There's a great need in your heart. ஆண்டவர் சீக்கிரத்தில் அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறார். And God will fulfill that. அதை ரொம்ப சீக்கிரத்தில் ஃபுல்ஃபில் பண்ண போகிறார். God will fulfill that very soon. உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் ஆண்டவர் ஸ்பெஷலா
உயர்த்தி காட்ட போகிறார். God is going to lift you and your husband, and God will exalt you both in front of ஆனா others. don't give place to the devil in your life. பிசாசிற்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடாதிருங்கள். ரெண்டு பேரும் ரொம்ப லவ்விங் ஆயிருங்க. Be loving. You and your husband, be loving. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? Where's your husband? ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்பி இருக்கிறார். God loves you very much. நீங்க ஆண்டவர் உங்களை பயங்கரமா உயர்த்த போறது உண்மை. God is going to lift you up to great heights. ஆனா எல்லா புயலையும் ஓய பண்ண போகிறார். But God will silence all the storms. எல்லா ஜெபத்துக்கும் உங்களுக்கு பதில் வர போகிறது. You will have answers for all your prayers. உங்க துக்கம் எல்லாம் மாற போகிறது. All your sorrows will be turned to joy. enough of money, enough of எல்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த சாரோ உள்ளத்துல அடியில இருக்கிற சாரோவை ஆண்டவர் சீக்கிரத்துல ரிமூவ் பண்ண போகிறார். You have everything, but God is going to remove that sorrow very soon. கை தட்டுங்க ஆண்டவர். Thank you.